தான் நான் பார்க்கின்றேன். ஆமென். பிரகாசம் அடைகின்றேன். உம்மை தான் நான் பார்க்கின்றேன். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை ஆமென் சொல்வோமா. அவமானம் அடைவதில்லை. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் ஒருபோதும் நான் வெட்கப்பட நீர் விடமாட்டீர் ஆண்டவரே. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தே நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். எங்களுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. ஆமென். அவமானம் அடைவதில் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா. அப்பா ஏனென்றால் நீர் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீர். ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மை தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆமென். உம்மை தான் நான் பார்க்கின்றேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும். ஆமென். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை,
இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. ஆமென். அப்பா, நான் உமது பிள்ளை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நீர் எங்களை எடுத்து ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்திருக்கிறீர். எங்களை சொந்த ஜனமாக மாற்றினீரே. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை. மறுபடியும் அப்பா, நான் உமது பிள்ளை என்று ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. மறுபடியும் பாடுவோமா? வாய்களை திறந்து சொல்லுங்க. நீரே என்னுடைய தகப்பன் ஆண்டவரே. அப்பா, நான் உமது பிள்ளை. அல்லேலூயா. நீரே எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களுடைய ஆண்டவரே கூட்டமாக ஜனமாக பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறோம் ஆண்டவரே. எங்கள் முகங்களை ஆண்டவரே வெட்கப்பட விட மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்திற்கு ஏற்ப ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுங்களேன். உடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அவமானம் அடைய விடமாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பேர்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி ஆராதிப்போமா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ப வசனத்தை ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நன்மையும் எங்களுக்கு குறைவதில்லை என்று பாடியிருக்கிற பாடலை போல ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தருகிறவரே. எங்களை வாய்களை நன்மையினால் நிரப்புகிறவரே. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள செய்கிறவரே. மக்கே ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்வோமா? வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆமென். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய தூதின் தலைப்பாக ஜீவ ஒளி, ஜோயி என்ற பதத்திலே நாம் ஆவியானவர் கொடுக்கிற அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் கடந்து செல்லுவோம். 4வது வசனம்,
அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்ததாம்? ஒளியாயிருந்தது. இந்த ஒளி வேதத்திலே சொல்லப்படுகிறது. இதே யோவான் தம்முடைய நிருபத்திலே சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வருவோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அங்கே சுவிசேஷ புஸ்தகத்திலே ஜீவன் அவருக்குள் இருந்தது. ஜோயி, ZOE, ஜோயி என்றால் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை மாத்திரம் ஜீவன் அல்ல. நமக்கு இதற்கு அடுத்ததாக ஒரு வாழ்க்கை உண்டு. உலகம் சொல்லுகிறது 7 பிறப்புகள் உண்டு என்று. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது ஒரே பிறப்பு. அதை முடித்தால் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பின் விளைவாக நமக்கு நித்திய ஆக்கினையோ அல்லது நித்திய ஜீவனோ நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வின் அடிப்படையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே யோவான் நிருபத்திலே சொல்லுகிறார், தேவன் நம்ம எல்லாருக்குமே எதை கொடுத்திருக்கிறாராம்? நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன், அந்த ஜோயி அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. இப்போ நம்ம சாட்சி சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவோம்? பலவீனங்களிலே எனக்கு பலன் கொடுத்தார், கல்வி ஆண்டை அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அடுத்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்கும். அல்லது நான் இந்த பொருளை வாஞ்சித்தேன், கர்த்தர் எனக்கு அருளினார், கர்த்தருக்கு மகிமை. இப்படி நாம் கர்த்தருக்கு சாட்சிகளை கொடுக்கிறோம். ஆனால் யோவான் சீசன் கொடுக்கிற சாட்சி எது? அந்த ஜோயி, அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது என்பதுதான் சாட்சி. நமக்குள்ளே நித்திய ஜீவனாகிய கிறிஸ்து இருக்கிறாரா? அதுதான் சாட்சி. நம் மூலமாக அந்த ஒளியானவர் உலகத்திலே பிரகாசிக்கப்படுகிறாரா? அதுதான் சாட்சி. கர்த்தர் இங்கே அந்த ஜோயியை குறித்து சொல்லுகிறார். இயேசு இல்லாமல் நாம் வாழ இயலாது. இயேசுவே நமக்கு ஜீவனாயிருக்கிறார், உயிராயிருக்கிறார். நாம் பாடுகிறோம், என்னுடைய ஆருயிரே உமக்கு ஆராதனை. நமக்கு ஜீவனும் உயிர்த்தெழுதலுமானவர் இயேசு ஒருவரே. அவரே ஒரு இடத்துல சொல்லுவார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஜீவன் நமக்குள்ளே சில நேரம் நம்ம சொல்லுவோம், ஏதோ இருக்கிறேன். அப்படி என்றால் நாம் ஜீவன் அற்றவர்களாக காணப்படுகிறோம். ஜீவன் உடையவர்களாக வாழ்வோம் என்றால் ஆவியானவர் யோவானை கொண்டு சொல்லுகிறார், அதுதான் சாட்சி என்று சொல்லுகிறார். இயேசு இல்லாமல் நாம் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள இயலாது. அந்த ஒளியிலே நாம் வரவில்லை என்றால் எங்கே இருக்கிறோம்? இருளிலே இருக்கிறோம். ஆனால் யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை என்ன செய்வதில்லை? பற்றி கொள்ளுவது இல்லை. வெளிச்சமாகிய குமாரனாகிய வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே வசிப்பார் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருளான பாதையில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருள் என்றால் அவமானம், வெட்கம் அல்லது தோல்வி அல்லது பலவீனங்கள். பலவீனம் என்றால் அவ்வப்பொழுது வந்து போகிற பலவீனம் அல்ல, காலந்தோறும் இருக்கிற பலவீனங்கள். அது மாறாது, அந்த பலவீனம் இவங்களை விட்டு போகாது என்று சொல்லுகிறோமே. பல பலவீனங்கள், அடிமைத்தன வாழ்வு, பாவத்திற்கு, தோல்விக்கு, இதெல்லாம் வேதாகமத்திலே இருளுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே இருளானது அதை என்ன செய்வதில்லையாம்? பற்றி கொள்ளுவதில்லை. தோல்வி உன்னை பற்றி கொள்வதில்லை. பதிலாக உன்னை ஜெயிக்க பண்ணுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் சாட்சி. எது சாட்சி? ஜீவ ஒளியாகிய வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பார் என்றால் நம் மூலமாக தம்முடைய ஒளியை மற்றவர்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், நம் மூலமாக அந்த வெளிச்சத்தை அவர்கள் காண்பார்கள் என்றால் கர்த்தர் சொல்லுவார், அதுதான் சாட்சி. அந்த சாட்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு
நாம் நம்மை கர்த்தருக்கு முற்றிலுமாக அர்ப்பணம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். நமக்கு தோல்வி என்பது இல்லை. ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளையாக தான் இருக்கிறேன், எனக்கு தோல்வி மேல் தோல்விதான் வருகிறது, அவமானத்தின் மேல் அவமானம், நான் வெற்றியை என்று காண்பேன். இந்த நினைவலைகள் நம்மை தாக்குகிறது என்றால், நமக்குள்ளே அந்த ஜீவனாகிய கிறிஸ்து இருப்பார் என்றால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள் இருக்கிற அந்த ஜீவனானவர் நம்மை கொண்டு அந்த ஜீவனை, அந்த வெளிச்சத்தை, ஒளியை மற்றவர்களுக்கு கொடுப்பார், நம்மையும் பிரகாசிப்பிப்பார். வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வார்த்தைகளை வாசிப்போம் என்றால், அங்கே எகிப்திய ஜனங்கள் இருளிலே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இன்று நாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிறோமா, அல்லது இஸ்ரவேலர் அவர்களிலே ஒருவராய் காணப்படுகிறோமா? இஸ்ரவேலருடைய வாசஸ்தலங்களில் எல்லாம் எது இருந்ததாம்? வெளிச்சம் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் எகிப்திய ஜனங்கள் ஒருவரும் அடுத்து என்ன அந்த பக்கத்தில் இருக்கு அதை கூட அவர்களால் நிதானிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு காரிருள், இருளான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம், அவர்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம், அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தின் மேல் ஜெயம், அவர்கள் வாழ்க்கையிலே ஞானம், விவேகம், சமயோசித புத்தி. நம்மில் அநேகர் சில வேளைகளிலே, பல வேளைகளிலே புலம்புகிறோம், எனக்கு அந்த சமயோசித புத்தி இல்லை, நான் அந்த இடத்துல ஞானமாக இருந்தால் அழகாக அதை நான் பேசி இருந்திருப்பேன், எனக்கு அந்த இடத்துல பேச வரலை, வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு அதை குறித்த நினைவலைகள் வருகிறது, ஆனால் அந்த இடத்துல நான் என்ன செய்து விட்டேன், பேசுவதற்கு வகை இல்லாமல் போய்விட்டேனே. நம்முடைய அந்த இருளான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுவது மாத்திரமல்ல, நாம் வேதனையும் அடைகிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், எகிப்தியர் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கக்கூடாத அளவிற்கு இருள், அதே நேரம் இஸ்ரவேல் புத்திரருடைய வாசஸ்தலங்களில் எல்லாம் வெளிச்சம் உண்டாகிறது. இந்த வெளிச்சம் கர்த்தரே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஆனால் எகிப்திய ஜனங்களை பார்க்கிலும் இஸ்ரவேலர் அந்த அளவிற்கு பரிசுத்தத்திலே வளர்ந்தவர்களாக இந்த பகுதியிலே காணப்படவில்லை. பரிசுத்தம் இல்லை, ஆனால் அவங்க வாழ்க்கையில் வெளிச்சமாகிய கடவுள் அங்கே பிரசன்னமாகி இருக்கிறாரே, அது எப்படி? இங்கே இந்த 10 வாதைகளை எகிப்திய ஜனங்களுக்கு கர்த்தர் அங்கே அனுமதிக்கிறார் மோசேயை கொண்டு. இந்த இருள், அவர்கள் சூரியனை தேவதையாக வழிபட்டு வந்தார்கள். அதை எபிரேய மொழியிலே ரா என்று சொல்லுகிறார்கள், RA. இந்த ரா என்றால் சூரிய தேவதை. இந்த சூரிய தேவதை எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுனால அதுதான் எங்களுக்கு கடவுள். சிருஷ்டியை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள், சிருஷ்டிகரை அல்ல. தேவன் அந்த இடத்திலே தான் ஒருவரே இரட்சகர், வெளிச்சமானவர், ஜீவன் நிறைந்தவர் என்பதை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகத்தான் 3 நாட்கள் அளவுக்கும் அவர்களுடைய பகுதி முழுவதிலும் இருள் ஆக்கிரமிப்பு செய்திருந்ததாக வேதம் நமக்கு கூறுகிறது. இங்கே இஸ்ரவேல் புத்திரருடைய வாசஸ்தலங்களிலே ஏன் வெளிச்சம்? இவர்கள் சூரியனை வழிபடவில்லை, சூரியனை படைத்த தேவாதி தேவனை அவர்கள் வழிபட்டார்கள். அதனால தான் அவர்களுடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் பிரகாசித்தது. இதை குறித்த காரியங்களை சில நாம் பார்த்தோம் என்றால், இந்த ஒளியை குறித்து
இந்த இருளை குறித்து நாம் வகையறுத்து அறிந்து கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளிதான் மெய்யான ஒளி. இன்று மக்களுக்கு வெளிச்சம் எது, இருள் எது என்று நிதானிக்க முடியவில்லை. காரணம், சத்ருவானவனும் அநேக விதங்களிலே வெளிச்சத்தை என்ன செய்கிறான், ஜனங்களுக்குள்ளாக ஒளியின் தூதன் என்று அழைக்கப்படுகிற அவன் வெளிச்சத்தை கொடுக்கிறது போல கொடுத்து இருளுக்குள்ளாக ஜனங்களை பிரவேசிக்க பண்ணிவிடுகிறான். மனிதர்கள் நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். சத்ருவினுடைய வஞ்சகங்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். இந்த காலை வேளையிலே நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியானவர் இருப்பார் என்றால் அவர் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரே நம்மை பிரகாசிப்பிக்கிறவர். அவர் விசுவாசிகளை மட்டுமா பிரகாசிப்பிப்பார்? அவர் ஊழியர்களை மட்டுமா பிரகாசிக்க செய்வார்? அல்லவே அல்ல. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எந்த மனுஷனையும் மனிதர் என்று நாம் நம்மை அழைத்து கொள்ளுவோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னைய பிரகாசிப்பிப்பேன். எந்த மனுஷனையும், நமக்கு எவ்வளவு ஒரு ஆறுதல் பாருங்க. மனிதர்கள் என்றால் வகையறுப்பார்கள். இவங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைக, இவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிடைக்கும், அவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் வெளிச்சம் கிடைக்கும், இப்படி நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் எந்த இடத்திலும் அப்படி சொல்லவில்லை. எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்கும்படியாக தான் இந்த உலகத்திலே அவர் வந்தார். அதை தான் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவை நாம் கண்டு கொள்ளுவோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னைய பிரகாசிப்பிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்கிற இருளுக்கு இடமில்லை, அவமானம் என்கிற இருளுக்கு இடமில்லை, வெட்கம் என்கிற இருளுக்கு இடமில்லை, குறைவு தாழ்ச்சி என்கிற இருளுக்கு அங்கே சான்ஸே இல்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையிலே கொடுக்கிற நல் வார்த்தை. யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. நம்ம மீண்டும் ஒரு முறையாக கூட வாசிக்கலாம், எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். நாம் ஏன் அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியவில்லை? நான் ஏன் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நான் ஏன் அந்த ஒளியினிடத்தில் கற்றுக்கொள்ள முடியவில்லை? காரணம், நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் நாம் என்ன செய்கிறோம்? ஒளியை விட இருளை விரும்புகிறோம். நம்மை அறியாமலே, பரவாயில்ல இருளுக்குள்ளே இருந்தால் யாரும் ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. என்னுடைய பாவமான வாழ்க்கை, பொல்லாப்பு நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்த கேடான வாழ்க்கை மற்றவர்கள் பார்ப்பதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீ என்னிடத்திலே வந்து என்ன பண்ண வேண்டும்? பாருங்க, 20 வாசிக்கலாம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை என்ன செய்கிறான்? பகைக்கிறான். வெளிச்சத்தை பகைக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு பார்க்க முடியுமா? நாம் வெளிச்சம் இல்லை என்றால் சிறு குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர் வரைக்கும் அதிகமாக பயப்படுகிற காரியங்கள் எதற்கு என்றால் இருளுக்கு. இருள் ஆதிக்கம் செலுத்தும் என்றால் மனிதர்கள் இயல்பாகவே பயந்து நடுங்குவார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, ஒளியை பார்க்கிலும் இந்த பிள்ளைங்க இருளை விரும்புகிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இருள் என்றால் பயப்பட வேண்டும் தானே, ஆனால் இவர்களோ இருளை விரும்புகிறார்கள். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாத படிக்கு இருளான கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வெளிச்சத்தை நீங்கள் இப்போ ஒரு இருட்டான இடத்துல ஒரு லைட்டை ஆன் பண்ணுங்க, அங்கே உள்ளே இருக்கிற காக்ரோச்சஸ் ஓடும், இந்த குட்டி குட்டி பூச்சிகள் ஓடும். அது ஏன் ஓடுது? நீங்களா போச்சுன்னீங்க? அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது, இருட்டு தான் அதுக்கு பிடிக்கும். நீங்கள் லைட்டை போட்ட உடனே அது இருளை நோக்கி ஓடுகிறது. நாம் என்னதான் பலவிதமான திரவியங்களை பயன்படுத்தி அது வரக்கூடாது என்று நாம்
நம்முடைய சுத்தத்தை காண்பித்தாலும் கூட அது இருளை விரும்புகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையும் கூட நீ ஏன் இருட்ட விரும்புகிற, ஒளியினிடத்தில் வராதிருக்கிற, உன்னுடைய கிரியைகளை நான் கண்டிக்க உனக்கு இஷ்டம் இல்லை. உன்னிடத்தில் இருக்கிற பாவங்களை கண்டிப்பதற்கு உன் மனம் பிரியப்படவில்லை. நல்ல ஒரு முடி திருத்தகம் ஒன்று இருந்ததாம். தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவர் அந்த முடி திருத்தகத்திற்கு தன்னுடைய சிகை அலங்காரத்திற்காக செல்லுகிறார். அங்கே அந்த பாஸ் என்ன பண்ணுகிறார், அவருக்கு பொன்னாடை போர்த்தி உட்கார வைக்கிறார். அப்படிதானே, உள்ளே போனவனே ஒரு டவலை போர்த்தி விடுறாங்க, உட்கார வைக்கிறார். அப்போது அவர் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவர் சொன்னாராம், கடவுள்னு ஒருத்தர் கிடையாது. கடவுள் இருந்தார்னா ஏன் ஏழைகள் இருக்கிறாங்க, ஏன் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாராம், கஷ்டப்படுறவன் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், பணக்காரனை தான் ஆகிக்கிட்டு இருக்கிறான், அவன் கஷ்டமே அவனுக்கு தெரியலை. அதனால் நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன், கடவுள் ஒருவர் இல்லை. அப்போது இந்த ஊழியருக்கு என்ன பதில் சொல்லி இந்த சிகை திருத்தக அமைப்பாளரை நான் மாற்றுவது, இவரிடத்திலே நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது எனக்கு தெரியவில்லையே. அவர் சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே தானே ஊழியர் ஆண்டவரிடத்திலே பேசுகிறார், ஆண்டவரே, இந்த மனிதனோடு நான் போகிறதுக்குள்ள நான் இவனுடைய இருளை நான் என்ன செய்ய வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். தேவன் ஒருவர் உண்டு என்று, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு பலன் உண்டு என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே. இந்த மனிதனுடைய இருளை நான் அகற்றிவிட ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு உதவியும் கிடைத்தது மாதிரி அந்த ஊழியருக்கு தெரியவில்லை. அவர் சிகை அலங்காரம் முடித்த பிறகு அவருக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை கட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அங்கே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறார். சட்டென்று இவருக்குள்ளே ஒரு ஸ்பார்க் ஏற்படுகிறது. அவன் தலை சரியாய் அலங்கரிக்கப்படவில்லை. ஆள் பார்க்க நன்றாக இருக்கிறான். குளித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவன் வெளியே தான் செல்லுகிறான். இவரோ கண்ணாடியினால் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே தான் இருக்கிறார். துர்வாடை இவருடைய மூக்கை துளைக்கிறது. இவனுடைய சரீரத்தினுடைய உடைகள், உடுப்புகள் ஆங்காங்கே கந்தலாக கிழிசலாக காணப்படுகிறது. அவனுடைய பாதரட்சையை பார்க்கிறார், அதுவும் பரிதபிக்கக்கூடிய நிலைமையிலே அவனுடைய செருப்பும் காணப்படுகிறது. சட்டென்று அந்த முடி திருத்தக சலூன்காரரை பார்த்து இவர் சொல்லுகிறார், இந்த ஊரில் சலூன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு கத்தி சொல்லுகிறார். உடனே அந்த சலூன்காரருக்கு, அந்த சிகை திருத்தக அமைப்பாளருக்கு ரொம்ப கோபம் வந்து விடுகிறது. ஏயா, நான் இங்கே தானே இருக்கிறேன், நீர் ஒருவர் முடி திருத்தக அமைப்பாளர் என்றால் வெளியே பார், அவன் ஏன் தலைமுடி அலங்கோலமாய் காட்சியளிக்கிறது, அவனுக்கு சலூன்காரர் ஒருவர் இல்லை, அதனால தான் அவன் என்ன பண்ணுகிறான், கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்போது அந்த சலூன்கார் சொன்னாராம், அவன் என்கிட்ட வந்தால் நான் அவன் முடிய என்ன பண்ணுவேன், திருத்தி அமைப்பேன். அவன் என்கிட்ட வரலை. அதே மாதிரி தான் நீ ஒளியினிடத்திலே, கடவுளிடத்திலே நீ வந்தாதான் அவர் உன்னுடைய கஷ்டங்களை நீக்குவார். உலகத்திலே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்கன்னா அவங்க ஒளியினிடத்திலே வராதிருக்கிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்படக்கூடாது என்ற விருப்பம் அவர்களிலே இருக்கிறதுனால தான் ஒளியாகிய இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அந்த சலூன்காரர் அன்றைய தினமே ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டாராம். நானும் என்னை திருத்தி அமைப்பவருக்கு கொடுக்கிறேன், அவர் ஒருவரே என்னுடைய கிரியைகள் அவருக்கு பிரியமில்லாததாய் காணப்படும் என்றால் என்னை திருத்தி அமைப்பார். நம்முடைய தலை அலங்காரத்தை திருத்தி அமைப்பதற்குத்தானே ஆண்களும் பெண்களும் அங்கே செல்லுகிறோம். வர்ணத்தை பூசிக்கொள்ளுவதற்கு அங்கே செல்லுகிறோம். முடி ஒரு பக்கம் நீளமாக இருக்குது, ஒரு பக்கம் ஷார்ட்டாக இருக்குது, அதை ஈவனாக கட் பண்ண வேண்டும் என்றால் அவர்தானே அதை செய்ய வேண்டும். நாமே செய்தாலும் கூட அதிலே நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது இல்லை தானே. அதே போன்றுதான் நம்முடைய கிரியைகளை ஒளியினிடத்திலே நாம் நம்மை அனுமதிக்கும் பொழுது அவர் கண்டிப்பார். அவர் கண்டிக்கும் பொழுது அந்த கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போகும். அதுதான்
ஒளியாகிய கிறிஸ்து நம்மை திருத்தம் செய்கிறவர். நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை வேதத்தின் ஆதாரத்தில் இருந்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனை இந்த ஒளி சந்தித்ததாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பிரயாணமாய் போய் இந்த ஒளியை அவன் சந்திக்கிறான். இவன் யார்? இஸ்ரவேலர். இவன் யார்? எபிரெயன். இவன் யார்? பென்யமீன் கோத்திரத்தான். இவன் யார்? யெகோவா தேவனை குறித்த மேன்மையான சிந்தனை கொண்டவன். ஆனால் இவனுக்கு ஒளி இல்லாத ஒரு வாழ்க்கை. இவன் தன்னை குறித்தே மேன்மை பாராட்டுகிறான். நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன், எனக்கு எந்த ஒளியும் தேவைப்படலை, நான் யெகோவா தேவனை ஆராதிக்கிறேன், அவரே ஒளிமயமானவர். இவன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு இவன் மனம் பொருந்தவில்லை, ஒப்பவில்லை. பாருங்க, 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் எதுக்கு பிரயாணமாய் போகிறான்? இயேசுவை ஆராதிக்கிறவர்களை கட்டி இழுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக அரசியல் அதிகாரிகளிடம் இருந்து நிருபங்களை, உரிமை பத்திரத்தை வாங்கி கொண்டு அவன் பயணிக்கிறான். அந்த பிரயாணமாக போகும் பொழுதுதான் சடுதியிலே, இன்ஸ்டன்ட்லி, சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி, பல ஒளி அல்ல. இன்னைக்கு சொல்றாங்க பல நதிகள் ஒரு கடலிலே சங்கமிக்கும். அது உண்மைதான். அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட கூடாது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன பண்ணக்கூடாது? முடிச்சு போடக்கூடாது. பல நதிகள் ஒரு கடலிலே சங்கமிப்பது இயல்பு என்றால் அது வேறு. இங்கே வார்த்தை சொல்லுகிறது ஒரு ஒளி. இந்த ஒரே ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இந்த ஒளியை குறித்து, வெளிச்சத்தை குறித்து அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்ததாம்? ஒளியாயிருந்தது. இந்த ஒளியை குறித்து இதே பவுல் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கலாம். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மதிய வேளையிலே, பாருங்க, மத்தியானம் என்றால் சூரியனுடைய பிரகாசமான ஒளி நிறைந்திருக்கிற நேரம். அந்த ஒளியை பார்க்கிலும் பேரொளி, பெரிய ஒளி வானத்திலிருந்து உண்டாகி அங்கே பார்க்கிறோம் அவனை சுற்றி பிரகாசித்தது என்பதாக. இங்கே அவனே தம்மை குறித்து சொல்லுகிறான். வானத்திலிருந்து மத்தியான வேளையிலே, இருட்டான இடத்துல ஒரு சின்ன கேண்டில் பொருத்தினாலும் ரொம்ப பளிச்சுன்னு தான் தெரியும். ஆனால் இந்த ஒளியோ மதிய நேரத்திலே அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கிலும் பிரகாசம் நிறைந்த பேரொளி. தாம் ஒருவரே பேரொளி என்பதை எகிப்திய ஜனங்களுக்கு அவர் புரிய பண்ணும்படியாக தான் 3 நாட்களும் அவர்கள் இருளிலே இருந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர் ஒன்றும் பரிசுத்தத்திலே நிறைந்தவர்கள் அல்ல, ஆனால் யெகோவா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். யெகோவா தேவன் ஒருவரே தேவன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த அறிவு இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்ததினாலே இஸ்ரவேல் மக்கள் தங்கியிருந்த வாசஸ்தலங்களில் எல்லாம் வெளிச்சம் இருந்தது. இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உன்னுடைய வாசஸ்தலத்திலே வெளிச்சம் இருக்கிறதா? இதே பவுல் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13-18 வாசித்து பார்ப்போம். இந்த ஒளியை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறான்? மதிய வேளையிலே. மறுபடியும் பாருங்க, எந்த ஒரு காரியமும் 2-3 தடவை சொல்லப்படும் என்றால் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. இங்கே மறுபடியும் சொல்லுகிறான் மதிய வேளையிலே. மத்தியான யாராவது இருட்டா இருக்குன்னு சொல்லுவோம் என்றால் அவர்களை நாம் என்ன சொல்லுவோம்? பைத்தியம் என்று சொல்லுவோம். அவர்கள் புரியாத நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். மதிய வேளையிலே ராஜாவே அவனே ரிலேட் பண்ணுகிறான். பாருங்க, சிருஷ்டியை பார்க்கிலும் சிருஷ்டிகர் பேரொளியினால்
பிரகாசம் மிக்கவர். சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட அவர்களையும் சுற்றி கண்டேன். பிரகாசித்தது, பிரகாசிக்க கண்டேன். அப்படியே 18 வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றி ஏன் இந்த ஒளி? அதற்குரிய காரணத்தை அங்கே பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும். ஏன் இந்த ஒளியினிடத்திற்கு வர வேண்டும்? அங்கே நம்ம பார்த்து நம்மை திருத்தி அமைக்கிறவர் அந்த ஒளி மாத்திரமே. ஆண்டவரே சொல்றாரு, நீ ஒளியினிடத்திலே வந்தா உன்னிடத்தில் இருக்கிற இருள் அகன்று போகும். ஆனால் நீயோ அந்த ஒளியினிடத்திலே வராதிருக்கிறாய். காரணம், உன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படுவதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காலை வேளையிலே என்னை கேட்கிறவர் சபையே, நாம் கண்டிக்கப்படாதவர்களாக, குற்றம் அற்றவர்களாக கர்த்தர் தமக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படியாக அவர் ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார். நானே எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இந்த ஒளியை ஏன் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி. அப்படி திரும்ப வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். நான் கர்த்தரால் சுதந்திரத்தை அதை ரிசீவ் பண்ணுகிறதற்கு ஒர்த்தி பர்சன். நான் அதை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் என்னை தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்திருக்கிறார். கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பார்க்குறோம், என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. பாவ மன்னிப்பு எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? கிறிஸ்டியானிட்டியினுடைய ஃபவுண்டேஷனே விசுவாசம்தான். இந்த விசுவாசத்தினால் நாம் எதை சுதந்திரிக்கிறோம்? பாவத்திலிருந்து மன்னிப்பை மாத்திரமல்ல. சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க 6 நாளும் பாவம் செய்வாங்க, 7ஆம் நாள் போய் மன்னிப்பை கேட்பாங்க, அந்த கடவுள் அவர்களுக்கு மன்னிப்பார். உலகத்தாருக்கே தெரியுது, நம்ம 6 நாளும் தகாத காரியங்களை பேசுகிறோம், செயல்படுகிறோம். ஒரு நாளிலே, அந்த 7ஆம் நாளிலே தேவ பிரசன்னத்திலே வந்து என்னை கழுவும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை கழுவி தம் பக்கமாக சேர்த்து கொள்ளுவதற்கு அவர் நமக்காக சிந்தின இரத்தம் அவரை நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவதற்கு உந்தி தள்ளுகிறது. நாம் ஏன் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசு நமக்காக சிந்தி இருக்கிற விலையேற பெற்ற இரத்தம். அந்த இரத்தத்தின் துளிகள் நமக்கு எதை கொடுக்கிறது? பாவத்தில் இருந்து மன்னிப்பை கொடுக்கிறது. மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் மறுபடியும் பாவம் செய்யலாமா? கூடாது. வேதம் நமக்கு ஆழமான பதிலை சொல்லுகிறது, கூடாது. கேன் நாட் டூ சின். ஆனால் இன்று நிலைமை மாறுதலாயிருக்கிறதே. ஆலயத்திற்குள்ளே இருக்கும் பொழுது ஒளியின் வேஷம், ஆலயத்தை விட்டு வெளியே போன பிறகு இருளான காரியங்கள், மற்றவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள். அப்போதான் அந்த வெளிச்சத்தை குறித்து கேட்டு இருப்போம். நான் இனிமே வெளிச்சமாக வாழப்போகிறேன் என்ற தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போவோம். அந்த அவுட்டர் கோர்ட்டில் இருக்கும்போதே எத்தனை பேரை காயப்படுத்துகிறோம். நம்ம நினைக்கிறோம், நான் என்னத்தை கேட்டுட்டேன். பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய ஒரு சுதந்திரம் உண்டு. நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுவதற்குத்தான். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமானால் திரும்ப திரும்ப நாம் அந்த பாவத்திலே விழாதபடிக்கு பரிசுத்தத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே. அதற்குத்தான் இந்த ஒளி, அதற்குத்தான் இந்த வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் நமக்கு அந்த சிறு பிள்ளைகள் நிகழ்வு இருக்கிறதுனாலே நாம் சற்று குறைந்த நேரத்திலே வார்த்தைகளை தியானிப்போம், கவனமாக நாம் கேட்போம்.
பழைய ஏற்பாடு முழுவதிலும் நம்ம பார்த்தோம் என்றால் இந்த வெளிச்சம் எதை குறிக்கிறது? தேவனை மாத்திரம் குறிக்கிறது. நீங்கள் ஆதி ஆகமத்தில் கவனித்து பாருங்கள், கர்த்தருடைய படைப்பிலே முதல் சிருஷ்டிப்பே எதுதான்? வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக கடவது. தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பரிசுத்தவான்கள், பாவத்திலேயே திளைத்து கொண்டு இருப்பவர்கள் அசுத்தவான்கள். இந்த வெளிச்சத்தை, இருளை தேவன் வெவ்வேறாக பிரிக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளா, இருளின் பிள்ளைகளா? தேவன் ஒளியாயிருக்கிறார். நான் அவரை என் ஆண்டவர், என் இரட்சகர், என் மீட்பர், என் வைத்தியர் என்று அவருக்கு என்னுடைய இதயத்திலே முழுமையான இடத்தை கொடுக்கிறேன். அரைகுறையை தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு பொருளை பிச்சு கொடுத்து பாருங்க, அது அக்செப்ட் பண்ணாது. முழுசாக வேணும்னு அது சாப்பிடாது, அது நமக்கு தெரியும். நீ சாப்பிட மாட்ட, வச்சிருவ, அதை பற்றி உனக்கு என்ன கவலை? வேஸ்டானாலும் பரவாயில்ல, எனக்கு எப்படி வேண்டும்? முழுமையாகத்தான் வேண்டும். ஒரு சின்ன பிள்ளைக்கே அந்த வாஞ்சை இருக்கும் என்றால் கர்த்தர் எத்தனை பெரியவர்! அவருக்கு அந்த முழுமையை விரும்ப பிரியம் இல்லையா? அவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தனையோடும் லவ் தை காட். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறும். பழைய ஏற்பாடு முழுவதிலும் இந்த வெளிச்சம் என்று வருகிற பதங்கள் எல்லாம் தேவனை குறித்து சொல்லுகிறது. தேவனை மாத்திரமல்ல, நாம் யோவான் 1 படிக்கிறோம், அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, வார்த்தையும் தேவனும் ஒன்று. கர்த்தர் அங்கே யோவானை கொண்டு எழுதுகிறார், அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை வெளிச்சம் நிறைந்ததாயிருக்கிறது. சங்கீதக்கார கதறுகிறான், உம்முடைய வார்த்தையின் என்ட்ரன்ஸ், எனக்குள்ள உங்கள் வார்த்தை நுழைஞ்சிச்சுன்னா எனக்குள்ளே இருக்கிற இருளை அதை அகற்றிவிடும். சில பேர் நீங்கள் எல்லாருமே வசனத்தை, பிரசங்கத்தை முழுமையாக கவனிக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாது. ஒரே ஒரு ஸ்பார்க்கு உள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஸ்பார்க்கு நம்ம என்ன பண்ணி விடுகிறது? இருளை விட்டு அகற்றி வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. முழு சத்தியத்தையும் கேட்டால் அப்போ எவ்வளவு முழு வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். அறகுறையாக கேட்கும்போதே வெளிச்சத்தின் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதிலும் வெளிச்சம் என்றால் அவருடைய வார்த்தை. இப்போ தேவனும் அவருடைய வார்த்தையும் நமக்கு எதை கொண்டு வருகிறது? ரட்சிப்பை கொண்டு வருகிறது. பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து. என்னை விட்டு இந்த சாபம் எப்போ ஒழியும்? நம்ம வீடுகளிலே கதறுகிறோம் தானே, மனதிற்குள்ளாக ஏங்குகிறோம் தானே. நான் கர்த்தருடைய பிள்ளை தான், எனக்கு ஏன் இந்த சாபம்? என் குடும்பத்தில் தான் ஏன் இந்த சாபம்? நான் பார்க்குறேன் இங்கே தான் அந்த சாபத்தை. கர்த்தர் இந்த காலை வேளையிலே அந்த ஏக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் இரட்சகர், என்னை அல்லாமல் வேறு ஒரு இரட்சகர் இல்லை. அந்த இரட்சகரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் ஒவ்வொருவரும் அங்கீகரிக்கும் பொழுது அவருடைய கரத்திலிருந்து நமக்கு எது கிடைக்கிறது? தயவு கிடைக்கிறது. அப்போ அவர் தயவு வெளிச்சமாக நமக்குள்ளே பிரவேசித்து நம்மில் இருக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள், சாபங்கள், தோல்விகள், அவமானங்கள், வெட்கமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அகற்றி கர்த்தருடைய கிருபை என்கிற காருண்யம், தயவு என்கிற மேகம் நம்மை மூடுகிறதல்லவா? அதுவே சத்தியம். சத்தியம் கேட்கிற எவருக்கும் விடுதலையை கொடுக்கும் என்பதுதான். நீங்கள் யோவான் புஸ்தகம் முழுவதிலும் வாசித்து பாருங்க. வார்த்தை, சுவிசேஷம், இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். இந்த யோவான் தான் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு வீட்டிலே இருளான சூழ்நிலை வந்துவிட்டது. அந்த அம்மா இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க, யூதர்களுடைய கலாச்சாரத்திலே நல்ல வைபவங்களிலே திராட்சரசம் பரிமாறப்படுவது வழக்கம். இந்த திராட்சரசம் அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பதாகவே அதை ஆயத்தம் செய்ய தொடங்கி விடுவர். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக பழங்களை வைத்து பிழிந்து சாறு எடுத்து வடிகட்டி அவர்கள் அதை சேர்த்து கொண்டே வருவார்கள்.
இப்பொழுது அங்கே நிலைமை மாறுதலாய் காணப்படுகிறது. அந்த பையன் வீட்டார்தான் அந்த திராட்சை ரசத்திற்கு பொறுப்பானவன். இப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டது என்றால், ஒரு இருள் அங்கே பிரவேசிக்கிறது என்றால், அந்த மணமகனுக்கு தான் வெட்கம், அந்த மணமகனுக்கு ஒரு அவமான உணர்வு. பெண் வீட்டாரே பரிகசிப்பார்கள், பாரு திராட்சை ரசம் இல்லை. அப்போது நீங்கள் அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அம்மா மேரி வந்து சொல்கிறாங்க. அப்போது இயேசு சொல்லுகிறார், அம்மா கவலைப்படாத. நம்ம தமிழ் மொழியாக்கத்திலே ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிதான் போடப்பட்டு இருக்கிறது. ஆனால் மூல மொழியாக்கங்களிலே போடப்பட்டு இருக்கிறது, அம்மா நீ பயப்படாத, நீ கவலைப்படாத. ஏனென்றால் அது தன் தாயினுடைய உறவு முறை திருமண இல்லம். மேரி அம்மாவிற்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. அங்கே ஒரு இருள் பிரவேசிக்கிறது என்றால் அங்கே அந்த அம்மாவிற்கு மன வருத்தம் ஏற்படுகிறது. இந்த இருளான சூழ்நிலையை இயேசுகிட்ட சொன்னால் அவர் வெளிச்சமாக்குவார். அந்த விசுவாசத்தோடு இயேசுகிட்ட போய் அணுகிறாங்க. உடனே இயேசு, ஜீபும்பா நான் திராட்சை ரசத்தை கொடுத்து விட்டேன் அப்படியெல்லாம் அவர் சொல்லவில்லை. அம்மா பொறு, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டியா, என்கிட்ட விட்டு விடு, நான் அதை பார்த்து கொள்ளுகிறேன். நம்மள எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? கர்த்தர்ட்ட கொடுக்குறோம், பார்த்து கொள்ளுங்க. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்க. வந்திருக்கிறோம், இறக்கி வைக்கிறோம். போகும்போது சொல்கிறோம், பாவம் இயேசுநாதர் இந்த ஆராதனை முடிகிறது வரையும் பொறுத்து கொண்டீரு, நானே எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லி போகும்போது என்ன செய்கிறோம்? நம்முடைய வருத்தங்களை நாமே எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறோம். நீர் சுமக்கிறதுக்கு பாவம் ஆண்டவர். இயேசு எங்கேயாவது சொன்னாரா? அந்த அம்மாவிடம் சொல்லுகிறார், நீ பயப்படாத. தமிழில் நல்லால, ஸ்திரீயே, யாரோ ஒரு மூணாவது அம்மாவை சொல்லுவது போல, அம்மா நீ பயப்படாத, என்கிட்ட சொல்லிட்டேல, விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர் பார்த்தாரா இல்லையா? அந்த இருளான சூழ்நிலையை வெளிச்சமாக்கினாரா இல்லையா? அந்த வெளிச்சத்தை பார்த்தவர்கள் அவங்க வந்து சொல்கிறாங்க, கடைசியில் சாப்பிட்டவன் சொல்கிறான், நீரோ மணமகனை பார்த்து சொல்லுகிறான், நல்ல ரசத்தை இதுவரைக்கும். பெரும்பாலும் திருமண வீடுகளில் ஃபஸ்ட்டு பந்தியில் தான் நல்ல ரசம் கிடைக்கும், செகண்டு பந்தியில் கொஞ்சம், மூணாவது பந்தியில் தண்ணி ஊற்றிடுவாங்க. இப்போ சாம்பார் ரசம் எல்லாம் மிக்சிங் ஆகும் பார்த்துருக்கங்க, அந்த மாதிரி. ஆனால் இவன் சொல்கிறான் மணமகனை பார்த்து, நீரோ நல்ல ரசத்தை. அப்போது இருளான பாதையிலே அந்த குடும்பம் பிரவேசிக்கிறதற்கான சூழ்நிலை வந்த பொழுதிலும் இயேசுவாகிய வெளிச்சமானவர் அந்த இடத்திலே அவர்களுடைய இருளை என்ன செய்தார்? மாற்றி அமைத்தார். நீங்கள் அதில் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசுவின் இடத்திலே அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. யாருக்கெல்லாம் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை ஏற்படுகிறதோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களை வெளிச்சமாகிய அவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். நீங்கள் வைக்கிறீங்க, போகும்போது எடுத்துக்கிட்டு போயிடுறேன். இன்றைய காலை வேளையிலே கர்த்தர் மேரிக்கு சொன்னது போல நமக்கும் சொல்லுகிறார், என்கிட்ட சொல்லிட்டேல, விட்டுரு. மனுஷர் ஒரு வேளை சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லிட்டேல நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க, மறந்துடுவாங்க. நம்ம தான் ரிங் பண்ணணும். நீ சொன்னியே ஞாபகம் இருக்கா? ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்? மறந்துட்டேன். அந்த ஆன்றதுல நம்ம முடிச்சுக்கிடணும். சொல்கிறதுக்கு சங்கடம், நினைவில் இருக்குது சொல்லுவாங்கல்ல, கீழே விழுந்தாலும் மண்ணு ஒட்டாத கதை. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு சொல்கிறார், என்கிட்ட கொடுக்குறியா, விட்டுரு. நான் உன் இருளை, நான் உன் கார் இருளை பேரொளியாக மாற்றுவேன். அதே பவுலை கொண்டு கர்த்தர் சபைகளிலே வெளிச்சத்தை அனுப்பினார் அல்லவா? வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்றால் அவருடைய மகிமையிலே நாம் அனுபவிக்க வேண்டும் தானே. அவருடைய மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற இருளான காரியங்களை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து விட்டால் நம்முடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இந்த வெளிச்சம்தான் நமக்கு ஜோயி.
இந்த வெளிச்சம்தான் நமக்கு ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஜீவன் நம்மில எத்தனை பேருக்கு இந்த ஜீவனாகிய கிறிஸ்து உள்ளம் முழுவதையும் ஆக்கிரமித்திருக்கிறார். நீங்கள் ஒரு பக்கம் இருங்க ஆண்டவரே, நீங்கள் வெளிச்சம், ஓகே. பாவம், இருளும் பாவம் தானே எங்கே போகும்? நீங்கள் வெளிச்சத்தை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே இருளை பார்க்க முடியாது. அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போலதான் இயேசுவாகிய வெளிச்சத்திற்கு நம்முடைய இருதயத்திலே இடம் கொடுப்போம் என்றால் எந்த இருளுக்கும் அங்கே இடம் இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதிலும் நாம் இதை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் என்றால் இந்த வெளிச்சத்தை குறித்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஹோலினஸ், பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்கும் என்றால், இன்றைய காலகட்டத்திலே திருமணத்திற்கு முன்பதாகவே உறவுகளை வைத்து கொள்ளுகிறார்கள். அதை பெற்றோர் மறைக்கவும் தவறவில்லை. அதை குறித்து வேதம் ஆமோதிப்பது இல்லை. இன்றைய வாலிப சமுதாயம் தாறுமாறாய் நடந்து கொண்டு சபையிலே, அது எந்த சபையாயிருக்கட்டும், சபையாகிய அந்த கூடாரத்திலே தங்களை மறைக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் மனிதருக்கு முன்பாக நம்மை மறைக்கலாம், மாற்றலாம். காண்கிறவர் ஒருத்தர். எல்ரோயி, என்னை காண்கிற தேவனை நானும் இந்த ஸ்தலத்திலே கண்டேன். அவள் எகிப்திய பெண்ணாயிருக்கலாம், ஆனால் அவள் சொல்லுகிறாள், நானும் கண்டேன். எதை கண்டேன்? என்னை காண்பவரை கண்டேன். அதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளைய நான் வளர்த்து கொடுப்பேன், அவன் பெரிய ஜாதி ஆவான். அவன் கை எல்லாரை விட எப்படி இருக்கும்? ஓங்கி இருக்கும். இன்றும் நாம் பார்க்கிறோம் தானே. ஆகார் எகிப்திய பெண். அதெல்லாம் அந்த பிள்ளைய நீர் என்ன பண்ணக்கூடாது? விருத்தி அடைய பண்ணக்கூடாது. அதை சொல்லுவதற்கு ஆபிரகாமே, சாராளே, நீ யார்? நீ தானே ஆகார உள்ள விட்ட, நானா கொண்டு வந்தேன். நீ எனக்கு புத்திமதி சொல்லுவாயோ? உன்னுடைய போதனையை பரலோகம் கேட்குமோ? பரலோகத்தின் போதனையை நீ தானே கேட்க வேண்டும். அதுதானே ஜீவன். இப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அன்அப்ரோச்டு லைட். வேதத்திலே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அவர் ஒளியாய் இருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாதவர். அவர்கிட்ட போகணும்னு நினைச்சா கூட அப்படித்தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அங்கேயே நில்லு. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை என்ன செய்ய? கலற்றி போடு. கர்த்தர் அங்க சொல்றாரு, நீ நிற்கிற பூமி பரிசுத்தம். கர்த்தர் எந்த பூமியில இருக்கிறாரோ அந்த பூமியும் பரிசுத்தமாகிவிடும். கர்த்தர் பூமியாகிய உன்னுடைய உள்ளத்திலே இருப்பார் என்றால் உன்னுடைய பரிசுத்தத்தின் விகிதம் கூடணுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, கர்த்தர் அதை பார்க்குறாரு, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுவார். ஒரு பொழுதிலும் அசுத்தத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளுவதே இல்லை. இதுதான் புதிய ஏற்பாட்டிலே வெளிச்சத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார். 1 யோவான் 1:5 பார்க்கிறோம், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஜோதிகளின் பிதா, வெளிச்சங்களுக்கெல்லாம் தகப்பன். யாக்கோபு 1:17 பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமாக, நமக்கெல்லாம் பரிச்சயமான வார்த்தை, ஜெபத்திலே அதிகமாக முழக்கமிடுகிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி, அது எங்கிருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவே. அவர்தான் வெளிச்சங்களின் பிதா, தகப்பன். அவர்கிட்ட இருந்து நமக்கு நேராக என்ன பண்ணுகிறது? இறங்கி வருகிறது. அவரிடத்தில் மாறுதலே கிடையாது. தேவன் ஒரு விசை சொல்லி பிறகு 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான், வசனித்தால் நிறைவேற்றுகிறவர். அவர் சொல்லுகிறார், ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து உனக்கு நேராக
பரிசுத்தம் யார் ஒருவரிடத்திலே நிறைந்து காணப்படுகிறதோ அவரிடத்திலே அந்த நன்மையான ஈவு, பூரணமான வரம் நிறைந்து காணப்படுகிறது என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. வாசிக்கலாம் பாருங்க. இந்த வெளிச்சமானவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. வேதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். யோபு 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரைப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உம்முடைய பாதைகளில் எது பிரகாசிக்கும்? கர்த்தர் இந்த காலை வேளையிலே இருளான பாதையிலே போய்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி உனக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பாதையில் என்று சொல்லவில்லை, உன்னுடைய பாதைகளில் வெளிச்சம் என்ன செய்யுமாம்? பிரகாசிக்கும். எப்படி பிரகாசிக்கும்? கர்த்தரே வழியை வைத்திருக்கிறார். அதே அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவர் வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்குதா? அவர் பிரமாணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். எப்படி வெளிச்சம் பிரகாசிக்கும்? த்ரூ த ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் என் இதயத்திலே வைத்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சத்தை தரும். இந்த வார்த்தைக்கு நான் அடிபணியும் பொழுது ஒருவேளை நான் போகிற பாதை இருளான பாதையாயிருந்தாலும் கர்த்தர் எனக்காக அதை என்ன செய்வார்? வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை தான் நாம் ரட்சிப்பு என்று அழைக்கிறோம். ஜென்ரலாக கேட்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு நாம் அந்த வெளிச்சத்தை கடத்துகிறவர்களாயிருக்க வேண்டும் தானே. பதிலாக இவர்கள் ஆலயத்திற்கு போகிறார்கள், இவர்கள் வார்த்தையிலே இருள் இருக்கிறது. இவர்கள் ஆலயத்திற்கு போகிறார்கள், இவர்கள் செயல்களிலே இருள் இருக்கிறது. இப்படித்தான் இயேசுபிரான் உங்களுக்கு போதனை கொடுக்கிறாரா? இந்த கேள்வி உலகத்தாருடைய அத்தனை பேருடைய நெஞ்சங்களிலும் நிறைந்திருக்கிறது. சபையே, உன் பதில் என்ன? வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டால் பிரகாசம்தானே. மத்தியான வேளையிலும் பேரொளி உன்னை சுற்றிலும் உன்னுடனே கூட பயணிக்கிறவர்களை சுற்றிலும் பிரகாசிப்பது தான் ரட்சிப்பு. 27ஆம் சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தரே என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். பாத்தீங்களா? கர்த்தர் தான் என் வெளிச்சம், அவர் தான் என்னுடைய ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தர் என் ஜீவனின் என்னுடைய ஜோயி, என் ஜீவனுக்கு அவர் தான் பலனானவர். நான் யாருக்கு அஞ்சுவேன்? இருளை பார்த்து நான் ஏன் அஞ்ச வேண்டும்? என்னை பார்த்து இருள் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். ஆனால் இன்று உல்டாவாக நாம் தானே இருளை பார்த்து பயப்படுகிறோம். நாம் தானே மரணத்தை கண்டு அஞ்சுகிறோம். மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள் எவரும் இல்லை. எல்லாருக்குள்ளும் வேத வசனத்திலே திளைத்தவர்களையும் கூட இந்த மரண பயம் விடுவதில்லையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு வெளிச்சம், ரட்சிப்பு என்றால், ஜீவன் என்றால், நீ இருளுக்கும் மரணத்திற்கும் அஞ்சி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த வாழ்க்கை முடித்தால் தேவனோடு இளைப்பாறுவோம். நாம் உடனே என்ன பதறுகிறோம்? ஐயோ, நான் மரித்து விடுவேனா? ஏன் இந்த மரணம் என்கிற இருளை கண்டு, ஏன் பாவம் என்கிற இருளை கண்டு நமக்குள்ளாக பயம் வருகிறது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து விடுகிறோம் அல்லது மறந்து விடுகிறோம். யோபு 22:28 உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் த்ரூ த ஒபீடியன்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முற்றிலும் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு வெளிச்சம், நானே உனக்கு ரட்சிப்பு, நானே உனக்கு ஜோயி, ஜீவன். வாசிக்கலாம் மத்தேயு 4ஆம் அதிகாரம்
15-16 வாசிக்கலாம். மத்தேயு 4:15-16. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இப்ப 17க்கு வந்து விடுவோம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். இந்த வெளிச்சம் எப்படி உதிக்கிறது? நம்முடைய மனதை இயேசுவுக்கு நேராக திருப்பும் பொழுது, நம்முடைய மனதை இயேசுவினுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பும் பொழுது. கிறிஸ்தவ மதம் அல்ல, நாம் ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம். இயேசு நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அது ஜீவ மார்க்கம். நம்ம தப்பா சொல்லி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ மதம் அல்ல. கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பும் பொழுது நம்முடைய மனம் அங்கே புதிதாக்கப்படுகிறது. நம்முடைய மனம் அங்கே மறுரூபம் அடைகிறது. நம்முடைய மனதின் இருள், காரிருள் நம்மை விட்டு அகன்று பேரொளி நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சம் ரட்சிப்பை மாத்திரம் நமக்கு கொடுப்பதில்லை, மனம் திரும்புதலை மாத்திரம் நமக்கு கொடுப்பதில்லை. இந்த வெளிச்சத்திலே வல்லமை உண்டு. நீங்கள் சன்லைட்டில் இருந்து பாருங்கள், ஒரு உஷ்ணத்தை உணர முடியும். ரொம்ப வெயில் அடிக்குதில்ல, எப்படி உணர்கிறோம்? வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம். அந்த வெயில் கதிர்கள் நம்ம மேலே படலையே, ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? ரொம்ப ஹாட்டாக இருக்குது. எப்படி உணர்கிறோம்? வெயிலின் தகிக்கிற தன்மை, ஒரு சூரியனுக்கே தகிக்கிற தன்மை இருக்கும் என்றால், கர்த்தருடைய வெளிச்சம் நம்மிடத்தில் காணப்படுகிற அசூசிகளை எல்லாம் அது தகித்து விடும். வாசிக்கலாம் பாருங்க. உண்மையான மெய்யான ஒரு வாழ்க்கைக்கு, வெளிச்சம் நிறைந்த பகுதிகளுக்கு நம்மை கடத்தும் என்பதிலே 2 கொரிந்தியர் 6:14 வாசிப்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏதுங்க? ஒளி என்றால் நீ ஒளியின் பிள்ளையாய் வாழ். இல்லை, நான் ஒளியையும் இருப்பேன், அப்பப்போ இருட்டுக்குள்ளேயும் போய்விடுவேன். அப்படி என்றால் நீ இருளின் ஆதிக்கத்திலே தான் போய்கொண்டிருக்கிறாய். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நானே ஒளியாயிருக்கிறேன். உன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படக்கூடாது என்பதற்குத்தான் நீ ஒளியினிடத்தில் வராதிருக்கிறாய். நீ ஒளியினிடத்திலே வருவாய் என்றால் உன்னிடத்திலே இருக்கிற சாபங்கள், தோல்விகள், வெட்கங்கள், அவமானங்கள், இதையெல்லாம் அந்த உஷ்ண கதிர்கள் தகித்துவிடும். இன்னும் வாசிக்கலாம். கொலோசையர் 1:12-13 வாசிக்கலாம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. அப்ப நீங்க இப்ப யாருடைய அதிகாரத்திலே இருக்கிறீங்க? வெளிச்சத்தின் அதிகாரத்திலே இருக்கிறோமா, இருளின் அதிகாரத்திலே இருக்கிறோமா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை என்ன பண்ணி இருக்கிறார்? விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய இயேசுவின் ராஜ்யத்திற்கு உள்ளாக நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஆமேன். நான் வெளிச்சத்திற்குள்ளே உட்படுத்தப்பட்டவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை கொடுத்து விடலாம். அவரே நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்குள்ளாக, இயேசுவின் ராஜ்யத்திற்கு உள்ளாக உட்படுத்தினார். அதனால நமக்கு என்ன ஏற்படுகிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்பை நாம் தக்க வைத்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் கேள்வி. 1 தெசலோனிக்கேயர் 5:5 வசனத்திலே அங்கே ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலுக்குரிய பிள்ளைகள், இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இந்த வசனத்தை நம்முடைய இருதயங்களிலே மனனம் செய்து தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வப்பொழுது இருளின் அதிகாரம் நம்மிடத்திலே காணப்படுகிறது தானே. தகாத செயல்கள், தகாத வார்த்தைகள், நம்முடைய காரியங்களை தேவன் நமக்கு திருத்தம் செய்யும் பொழுது நாம் எதிரடி கொடுக்கிறோம். அவங்க எப்படி, இவங்க எப்படி,
ஒளிக்கும் இருளுக்கும் தான் அங்கே சம்பந்தம். ஒளி வரும் என்றால் இருள் அகன்று விட வேண்டும். இந்த இருள் எங்கே போகுது? யாராவது கேட்குறோமா? இருளான ஒரு அறையிலே அங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணப்படுகிறது, வெளிச்சம் நிறைகிறது. இருட்டு எங்கே போகுது? நான் தேடிக்கிட்டு இருக்கேன். யாராவது தேடுவீங்களா உங்கள் வீடுகளில்? நான் இருட்டை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க தேடுறீங்க? குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறீங்க, கதவுக்கு பின்னாலெல்லாம் போய் பார்க்குறீங்க. இல்லை, இருட்டு இருக்குதான்னு பார்க்குறேன். இருளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அங்கே வெளிச்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. வெளிச்சம் உள்ளே வந்து விட்டதென்றால் பாவத்திற்கு அங்கே இடமில்லையே. சில வேளைகளிலே நாம் செய்கிற பாவங்களுக்கு நாம் சாதகமாக பேசுகிறோம், நம்மை நியாயப்படுத்துகிறோம். அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க, நான் யார் இருந்தாலும் அப்படி தான் கேட்பாங்க. இந்த நம்மை நாமே நியாயப்படுத்துகிறதெல்லாம் இருளின் சாயல். இந்த இருளின் சாயலை நம்மை விட்டு அகன்று போகிறதற்கு வெளிச்சமாகி அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய உள்ளத்திலே நாம் எந்த அளவிற்கு இடம் கொடுக்கிறோம்? கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் பாருங்க, என்ன அழகு பாருங்க. நம்ம எல்லாரையுமே கர்த்தர் எப்படி அழைக்கிறார்? பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள்லாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களா? அல்லவே. அப்போ நம்மக்கிட்ட எது இருக்கப்படாது? இருளுக்கான காரியங்கள், இரவுக்கான காரியங்கள் இருக்கக்கூடாதே, இருக்கிறதே. அதனால்தான் கிறிஸ்து உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறார். நாம் அதை உணர்ந்து நம்மை சரி செய்து கொள்ளுவோம் என்றால் தேவ பிள்ளைகள் யாவரும் இந்த ஜீவன் நிறைந்த வெளிச்சம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மாத்திரம் அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போய் நிற்கிறோம், தொலைத்து விட்டோம். எங்கெங்க தொலைச்சிங்க அதாங்க தெரியலை. வேதத்திலே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளை அப்பாக்கிட்டே இருந்தான். அப்பாக்கிட்டே இருந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற அந்த வெளிச்சம் அவங்கிட்ட இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை ஆகிலும் நீர் எனக்கு தரவில்லை. கம்ப்ளைனிங் ஸ்பிரிட், முறுமுறுப்பின் தன்மை. அந்த மகனை குறித்து அந்த தகப்பன் பிறகு பேசலை. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கிட்ட தான் பாருங்க, நீ என் கூடவே இருக்கிற. சில பிள்ளைகள் நாம் அப்படித்தானே சொல்லுகிறோம், நான் கர்த்தர் கூட தான் இருக்கிறேன், ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியும் எனக்கு கிடைக்கல. என் கூட இருந்தா என்னுடையதெல்லாம் உன்னுடையது. என் கூட இருப்பாய் என்றால் வெளிச்சம் உன்னிடத்திலே தங்கும், உன்னுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆனால் அடுத்த மகன் என்ன செய்கிறான்? புத்தி கெட்டு போய் விடுகிறது. தன்னுடைய காரியங்களை, அந்த பங்கை சுதந்தரிக்கிறான். தகப்பனும் மறுக்கவில்லை, கொடுத்து அனுப்பி விடுகிறார். அவனுக்கு புத்தி தெளிகிறது. அப்போ புத்தி தெளிவு இல்லாததுனாலே அவன் இருளான பாதைகளிலே பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலை. தன்னுடைய சொந்த சகோதரனாலும் அவன் களவு சாட்டப்படுகிற நிலைமை. அவன் பணத்தை வீணாய் செலவு செய்தான் என்றுதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மூத்த குமாரன் சொல்லுகிறான், வேசிகளிடத்திலே ஆஸ்தியை அழித்து போட்ட இவனை சேர்த்து கொண்டீரே. அதை மனசு ஏற்றுக்கிட மாட்டேங்குது. இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் கூடவே இருக்கிறப்பா, எனக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீ அனுபவிக்கலாம். இவன் புத்தி தெளிந்து இருளை விட்டு இப்போ என்கிட்ட வந்திருக்கிறான், அவனை நான் கனம் பண்ண வேண்டும் தானே. அதுக்கு பெயர்தான் நானே இரட்சகர் என்று சொல்லுகிற, நானே வெளிச்சம் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த வெளிச்சம் நம்மை அடுத்த ஒரு பாதைக்குள்ளே கொண்டு செல்லுகிறது. 9, 10 வாசிக்கலாம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் நாம் சொல்லுகிறோம், நான் ஒளியில தான் இருக்கிறேன் சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இருந்தான் சொல்லப்படலை, இருப்பான் சொல்லப்படலை, இருக்கிறான். நீ ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்றப்பா, உன் கண்ணு கண்ட சகோதரனையே உன்னால நேசிக்க முடியல, காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய்? நம்ம நிறைய நேரம் மேன்மை பாராட்டுகிறோம். நான் இயேசுவை நேசிப்பேன், ஆனால் இந்த பக்கத்தில் நிற்கிறானே ஒரு ஆயக்காரன், அவனை எனக்கு பிடிக்காது. இந்த ஆயக்காரனை போல் இராததினால் உம்மை ஆராதனை எங்கிட்டு போகுது பாருங்க.
இவன் மாதிரி நான் இல்லை, அதனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் சொல்றார் அவன் அல்லன்ட்டார். அங்கேயே அவனுக்கு முடிவு கட்டப்பட்டு விட்டது. இவன் கிடையாதுன்றார். இன்னொருத்தனை சொல்றார். அவன் சொல்றான் ஹேவ் மெர்சி ஆன் மீ லார்ட். என்கிட்ட இருள் தான் ஆண்டவரே இருக்குது, இந்த வெளிச்சம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்கள் என் மேலே கிருபையாயிருங்க, நீங்கள் தான் ஜோதிகளின் பிதா. உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மை, கிருபை, இரக்கம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் சொல்கிறார், இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய். தன் சகோதரனை பகைக்கிறவன் யாராயிருந்தாலும், நீ ஒளியிலே இருக்கிறேன்னு சொன்னால் கூட வேதம் உன்னை குறித்து சொல்லுகிறது, இருளிலே தான் இருக்கிறாய். அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். எப்படி வேதத்தை நேசிக்கும் பொழுது இடரல் இல்லை என்று இந்த வேதம் நமக்கு 119 சங்கீதம் 165 வசனத்திலே சொல்லுகிறதோ, அதே வேதம் 1 யோவான் 2 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்லுகிறது, உன் சகோதரனிடத்திலே நீ அன்பு செலுத்தும் பொழுது நீ ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறாய். உன்கிட்ட எந்த விதமான இடரல் இல்லை. வேதத்திலே ரோமர் 16 அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இடரல்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து நீ அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்கே கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட இடரல் இருப்பதில்லை. காரணம், ஃபெல்லோ பிரதரிலே நீ அன்பு செலுத்துகிறாயே. இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதரனை நேசிக்க முடியலைங்க. பாரு, இது இப்படி பண்ணுது, இது அப்படி பண்ணுது. உன் சிந்தை ஏன் அவங்ககிட்ட போகுது? ஒளி இருள் 2 தானே, ஒரு தராசிலே 2 பேர் தானே, 2 தட்டு தானே இருக்க முடிகிறது. இந்த 2 தட்டிலே ஒரு தட்டு நீயாக இருந்து கொள், இன்னொரு தட்டிலே ஏன் அடுத்தவரை நிறுத்துகிறாய்? இயேசுவை நிறுத்திப்பார். ஆண்டவரே, நான் என் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறேன். நம்மிடத்திலே நிறைய பிள்ளைகள் சகோதரனை நேசிக்க முடியாத ஒரு இருளின் சாயலிலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய காரணங்களை சொல்லுவோம். அவங்க அப்படிங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. ஜஸ்ட் இமேஜின் யுவர் ஓன் லைஃப். உங்கள் சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எத்தனை எத்தனை இருளான காரியங்கள். அத்தனை இருள் இருந்த பொழுதிலோ கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறார்? பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர் நம்மை அழைக்கிறதுக்கு நம்மை ஓகே என்கிறோம். நம்மால் ஏன் சக மனிதரை நேசிக்க முடிவதில்லை? ஒளியிலே இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம உடனே சொல்லுவோம், நாங்கள்லாம் கிரேட்டுங்க. கிரேட்டுன்னு எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? நீங்கள் வெளிச்சத்தின் சாயலை காண்பிப்பதுதான் வெற்றி நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை, இந்த வெளிச்சத்தை நான் பெறும் பொழுது என்னிடத்திலே என்ன வேறுபாடு ஏற்படுகிறது? எபேசியர் 4 அதிகாரம் 17 முதல் 24 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பழைய மனிதனுடைய இருளான காரியங்கள், அடுத்த பக்கம் வெளிச்சத்தின் காரியங்கள், புதிய மனிதன். அந்த 24 வாசிக்கலாம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலின்படி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நம்ம புதிய மனுஷனை தரித்திருந்தோமானால் சக மனிதர்களை, நம்முடைய சகோதரர்களை நேசிக்க நமக்கு கஷ்டமே இருக்காது. ஆனால் நாம் தடுமாறுகிறோம் தானே. அவங்க அதை தான் சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது வளருவாங்க. நான் வளரவில்லை. வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம் என்றால் கண்டிப்பாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உன் பாதைகளிலே பிரகாசிக்கும். நீங்கள் அதை வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். அற்புதமான ஆழமான சத்தியம் நிறைந்த பகுதி. ரோமர் 13 அதிகாரம் 12 வசனத்தையும் 14 வசனத்தையும் வாசிக்கலாம். இரவு சென்று போயிற்று. ஆமா, நம்ம இருளுக்கு உள்ளானவர்கள் அல்லவே. நாம் இரவு நம்மை விட்டு கடந்து போய்விடுகிறது. வாசிக்கலாம். பகல் சமீபமாயிற்று. பகல் என்னாகிறது? சமீபமாயிற்று. ஆகையால் ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு
ஒளியின் ஆயுதங்களை தரித்து ஒளியின் ஆயுதங்களை, வெளிச்சத்தின் ஆயுதங்களை நாம் தரித்திருக்க வேண்டுமே. நமக்கு ஆயுதம் என்றால் அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது தான் ஆயுதங்களின் பட்டியல் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆயுதங்கள், ஒளியின் ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்தும் கொள்ள வேண்டும், தரித்தும் கொள்ள வேண்டும். அந்த ஒளியின் ஆயுதமானவர், அவருக்கு பெயர்தான் இயேசு. 14 வாசிக்கலாம். துர் இச்சைகளுக்கு இடமாக பேணாமல் இருந்து பாருங்க, அந்த இரவுக்கும் இருளுக்கும் உள்ளான அந்த காரியங்களின் பட்டியல் 13ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. அது போல நம்ம நடக்காம பகலில் நடக்கிறவர்கள் போல வெளிச்சத்திலே சீராய் நடக்க வேண்டுமே. அதற்குத்தான் இயேசுவை, வெளிச்சமாகிய அவரை நம்முடைய ஆயுதமாக தரித்து கொள்ளுவோம் என்றால் கண்டிப்பாக இருளின் ஆயுதங்கள் நம்மிடத்திலே வேலை செய்யாது. காரணம், அது தன்னுடைய வல்லமையை இழந்து விட்டது. வெளிச்சம் கடைசியாக பார்க்கிறோம், நமக்கு வழிகாட்டியாக காணப்படுகிறது. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு வெளிச்சம், என் பாதைக்கு. பாருங்க, தீபம் எதை கொடுக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. வெளிச்சம் இருளை அகற்றுகிறது. நம் கையில் வைத்திருக்கிற வேத வார்த்தைகளுக்கு நாம் எந்த அளவுக்குங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எப்பமோ ஒரு தடவை வாசிக்கிறோம், அது அல்ல. வெற்றியாய் வாழ்வதற்கு இந்த வேத வசனத்தை, நம்முடைய இந்த பிரமாணத்தை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அதை பதித்து கொள்ளுவோம் என்றால், கர்த்தர் நமக்கு சவாலாக சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே உனக்கு எதிராய் வருகிற இருள் உன்னை விட்டு அகன்று போகும். வாசிக்கலாம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கலாம். எபேசியர் 5, 8, 9. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இப்பொழுதோ நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். நம்முடைய நடை எப்படி இருக்க வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம எந்த பிள்ளையாய் நடக்கிறோம்? இருளின் பிள்ளையாம். வாக்குவாதம், பொறாமை, களியாட்டு, காமவெறி, இதெல்லாம் இருளின் ஆயுதங்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சபைக்கு புத்திமதியாய் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அந்த வெளிச்சம் எதை காண்பிக்கிறது? ஆவியின் கனி, நீதியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக, கர்த்தரே நமக்கு இரட்சகராக, கர்த்தரே நமக்கு ஜீவனாக விளங்குகிறார். 23ஆம் சங்கீதம் 3வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். அங்கே பேசப்படுகிற வார்த்தை, தம்முடைய நாமத்தின் நிமித்தம். அவர் வெளிச்சமானவர், அவர் வெளிச்சமான தேவனாய் இருக்கிறதின் நிமித்தம் உங்களையும் என்னையும் எப்படி நடத்துகிறார்? நீதியின் பாதை, வெளிச்சத்தின் பாதையிலே அவர் நம்மை கொண்டு செல்லுகிறார். நாம் தடுமாறினாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு செல்லுவேன். சிம்பிளா நீ என்ன பண்ணு? உன்னை என் கையில் சரண்டர் பண்ணிரு, உன்னை என் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிரு, உன்னை என் கையில் சப்மிட் பண்ணிரு. அவ்வளவுதான். ஆண்டவரே, உம்முடைய கைகளில் என்னை கொடுக்கிறேன். அப்படி யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சமாகிறார். அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறார்கள். இறுதியாக வெளிப்படுத்தல் 22:5 வாசிக்கலாம். அங்கே ராக்காலம் இராது, அங்கே ராக்காலம் இராது, இரவு இருள் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்களை இது இந்த வெளிச்சம் வரப்போகிற வெளிச்சம். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களில் எல்லாம் நம்முடைய பாதைகளிலே இருளை அல்ல, வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன்.
ஆதியாகமம் 1 அதிகாரத்திலேயே கர்த்தர் சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவது. அந்த வெளிச்சமாக நம்மை தேவன் அலங்கரிக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு அங்கே மகிமை கனம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கை மூலமாக கர்த்தர் கனம் அடைகிறாரா? சற்று சிந்தித்து பார்ப்போம். 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21, 23, 24 வாசிக்கலாம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் அங்கே வானமண்டலத்தின் கதிர்கள் தேவைப்படுவதில்லை. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அங்கே தேவையில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. உங்களை நீங்க பிரகாசத்துக்குள்ள இல்லைன்னா தேவனுடைய மகிமை இல்லை என்பது தானே. இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் எல்லாம் நம்மை கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்துவதற்கு நம்முடைய அர்ப்பணிப்பின் ஆழத்தை எதிர்பார்க்கிறார். வருகிற நாட்களிலே இந்த வெளிச்சம், அதாவது எதிர்காலத்திலே தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இப்போ இந்த வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதை கேட்கலாம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனம். அப்போ வசனமே வெளிச்சம் என்று வேதம் நமக்கு உறுதியாய் கூறுகிறது. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றதே இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நாம் எப்படி நம்முடைய கவனத்தை வைக்கிறோம்? நம்முடைய சிந்தையை இதன் மேல் பதிக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வெளிச்சமானவரே, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. அது மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. நீ எந்த மனுஷனாயிரு, உன்னை பிரகாசிப்பிக்கிறவர் அந்த மெய்யான ஒளியானவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே வெளிச்சமாக இருக்க வேண்டும். உம்முடைய வெளிச்சம் போன்ற உம்முடைய வார்த்தையை நான் கவனிக்க, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றதாமே அந்த வேத பிரமாணத்தை என் உள்ளத்திலே பதித்து கொள்ள விரும்புகிறேன். நான் விரும்பினாலும் அவ்வப்பொழுது மறந்து விடுகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அதை எப்படி நினைவில் வைத்து கொள்ளுவது? த்ரூ த ஒபீடியன்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலே பதியும். அதை மறக்க முடியாது. நாம் மறந்து விடுகிறோம் என்றால் காரணம் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. அதுதான் உண்மை. இந்த காலை வேளையிலே கர்த்தர் யாரிடத்திலெல்லாம் உணர்த்துதலை கொடுக்கிறாரோ, ஆண்டவரே, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாத தருணங்கள் அநேகம் ஆண்டவர். என்னை ஒரு விசை கூட மன்னியும் அப்பா. நீரே என்னை பிரகாசிப்பிக்கிறவர். உம்முடைய மகிமையே என்னை பிரகாசிப்பிக்கட்டும் ஆண்டவர். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான அவமானங்கள், தோல்விகள், வெட்கங்கள், பயங்கள், சந்தேகங்கள், எல்லா இருளும் என்னை விட்டு இந்த வேளையிலே தானே அகன்று போகட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. இந்த வெளிச்சமான இயேசுவை உயர்த்தி பிடிப்போமே. இந்த வெளிச்சமாகிய வார்த்தைக்கு நாம் எந்த அளவிற்கு கீழ்ப்படிந்து வருகிறோம்? நம்முடைய கீழ்ப்படியாமையை தேவன் நமக்கு சுட்டி காட்டும் பொழுது ஒத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். தேங்க்யூ லார்ட். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை போல நானும் பரிசுத்தராய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட்.
சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. நீ பரிசுத்த பரிசுத்தரே. நீ பரிசுத்த பரிசுத்தரே. தேங்க்யூ லார்ட். நம்முடைய பரிசுத்தம் எப்படி காணப்படுகிறது? வளருகிறதா? இல்ல அங்கேயே நிக்குதுங்க? அங்கேயே நிக்குதுன்னா அது நாற்றத்தை ஏற்படுத்திவிடும், துர்வாசனையை கிளப்பிவிடும். பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்றால் வெளிச்சமானவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். வெளிச்சமானவரே, வெளிச்சம் உம்மிடத்தில் தங்கும் அல்லவாம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியே உம்முடைய வெளிச்சத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தையும், சபைகளையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சகோதரர்களை நேசிக்க எங்கள் மனம் இடம் கொடுக்கவில்லையே, எங்களை ஒரு விசையாய் மன்னியும் ஆண்டவரே. சகோதர அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது ஒளியிலே நிலை கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் ஐயா. எங்களுக்கு நேசிக்க உதவி செய்யும் ஆண்டவர். எங்களுடைய கோபங்கள், வெறுப்புகள், கசப்புகள் எல்லாவற்றையும் உடைய பலிபீடத்திலே வைத்து விடுகிறோம் ஐயா. நேசிக்கிற சுபாவத்தை, தேவகுமாரனின் சாயலை நாங்கள் சுதந்தரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி, 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 நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. அவர்களுடைய பாதைகளிலே வெளிச்சமாகிய கிறிஸ்து பிரகாசிப்பீராக. வெளிச்சமானவர் அவர்களை நீதியின் பாதையிலே நடத்தி செல்லுவீராக. கனம், மகிமை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உமக்கே உண்டாகட்டும் ஐயா. எல்லா அந்தகார கிரியைகளும், இருளின் ஆதிக்கமும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறுவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களில் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக.
ஆமென். ஆமென். God bless you.